நண்பர்களே, ஆண் இனப்பெருக்க அமைப்புடைய ஒரு முக்கியமான உறுப்பு புரோஸ்டேட் சுரப்பி. இது உடலுடைய உட்புறத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல நாம புரோஸ்டேட் சுரப்பி என்றால் என்ன, அது எங்க இருக்கு, அதுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் எப்படி இருக்கோ, என்ன விதமான வேலைகளை எல்லாம் இது செய்யுது அப்படின்றத விவரமா தெரிஞ்சுக்கலாம். புரோஸ்டேட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய சுரப்பி. இது உடம்புக்கு உள்ள இடுப்பு பகுதியில யூரினரி பிளாடர் அப்படின்ற சிறுநீர் பைக்கு கீழையும், அங்கிருந்து வெளியேறக்கூடிய யுரித்ரா அப்படின்ற சிறுநீர் குழாயை சுற்றியும், ரெக்டம் அப்படின்ற மலக்குடலுக்கு சற்று முன்னாடியும் அமைஞ்சிருக்கு. புரோஸ்டேட் வெறும் தசைகளால் ஆன ஒரு சுரப்பி, ஃபைப்ரோ மஸ்குலார் கிளாண்ட். 5 சென்டிமீட்டர் அகலத்திலையும் சுமார் 11 கிராம் எடையிலையும் பார்க்கறதுக்கு ஒரு வால்நட் அளவு தான் இருக்கும். இந்த புரோஸ்டேட்டை மொத்தமா நாம 5 பகுதிகளாக பிரிக்கிறோம். முன்னாடி இருக்கிறத ஆன்டீரியர் லோப், பின்புறமா இருக்கிறத போஸ்டீரியர் லோப், நடுவுல இருக்கிறத மீடியன் லோப் அப்படின்னும், 2 பக்கத்துல இருக்கிறத லேட்ரல் லோப்ஸ் அப்படின்னும் சொல்றோம். புரோஸ்டேட் சுரப்பி ஒரு கோண தலை கீழே கழுத்து வைத்த மாதிரி இப்படிதான் யுரித்ராவை சுத்தி இருக்கும். இதனுடைய மேல் பகுதிய பேஸ்னு சொல்வோம், கீழ்ப்பகுதி குறுகலா இருக்கும். இத ஆபெக்ஸ் அப்படின்னு சொல்வோம். புரோஸ்டேட்டை குறுக்கால வெட்டி பார்த்தா இப்படிதான் இருக்கும். இது உள்ள முழுக்க முழுக்க இருக்கிறது கிளாண்டுலர் டிஷ்யூக்களும் அதை சுற்றி கனெக்டிவ் டிஷ்யூக்களும் தான். இதுல கிளை கிளையா இருப்பது அதனுடைய சுரப்பிகள். இதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன சுரப்பிகள் இருக்கு. இங்க உள்ள காலம்னார் எபிதீலியல் செல்கள் தான் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய தூண்டுதல் பேர்ல புரோஸ்டேட் திரவத்தை சுரக்குது. ஃபாலிகல்ஸ் அப்படின்ற இந்த பகுதியிலிருந்து உற்பத்தியாகி சின்ன சின்ன கெனால்ஸ் வழியா டக்ஸ் அப்படின்ற குழாய்கள் வழியாக யுரித்ரால முடியும். ஒரு வெங்காயத்தை எடுத்து உரிச்சா எப்படி அடுக்கடுக்கா லேயர் லேயரா இருக்குமோ அது மாதிரி இந்த புரோஸ்டேட் சுரப்பியை சுற்றி லேயர் லேயரா செல்கள் இருக்கு. இதை நாம 3 ஜோன்களாக பிரிக்கிறோம். டிரான்சிஷன் ஜோன், சென்ட்ரல் ஜோன் மற்றும் பெரிஃபரல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். யுரித்ராவை சுற்றி நடுவுல 5% டிஷ்யூக்களால் ஆன பகுதி டிரான்சிஷன் ஜோன். டிரான்சிஷன் ஜோனை சுற்றி இருப்பது சென்ட்ரல் ஜோன், 25% இருக்கும். இங்கதான் புரோஸ்டேட் மற்றும் செமைனல் வெசிக்கல் பகுதியோட சுரப்பிகள் போற இந்த குழாய்கள் எல்லாம் ஒன்னா சேரும். இதை இஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி வெளியில இருப்பது பெரிஃபரல் ஜோன். 70% டிஷ்யூக்கள் இந்த பகுதியில தான் இருக்கு. இது பின்புறத்துல மலக்குடல் ரெக்டம் கிட்ட அமைஞ்சிருப்பதனால இதை உணர முடியும். பொதுவா ஒரு வால்நட் சைஸ் அளவு இருக்கக்கூடிய இந்த புரோஸ்டேட் சுரப்பி ஆண்களுக்கு வயது ஆக ஆக வளர ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இதனுடைய சைஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எலுமிச்சப்பழம் சைஸ் வரைக்கும் வளரும். நிறைய ஆண்களுக்கு இது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது கிடையாது. ஆனா சில பேருக்கு இதனால பிரச்சனைகள் ஏற்படும். இந்த டிரான்சிஷன் ஜோன் பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் வயதாக ஆக வளரும் போது நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த குழாய் யுரித்ராவை போய் அழுத்தும். அதனால சிறுநீர் போவதுல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இத பினைன் புரோஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளாசியா அப்படின்னு சொல்வோம். அதே போல புரோஸ்டாட்டிக் சுரப்பில 70% டிஷ்யூக்கள் இருக்கக்கூடிய இந்த பெரிஃபரல் ஜோன் வெளிப்புற பகுதியில தான் கேன்சர் செல்கள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த புரோஸ்டேட்டை சுற்றி ஃபாஷியா அப்படின்ற ஒரு உறை, ஒரு கவர் மாதிரி இருக்கு. இத கேப்சியூல் அப்படின்னு சொல்வோம். புரோஸ்டேட் சுரப்பியை சுற்றி அதிகமான ரத்த ஓட்டம் இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. புரோஸ்டேட் சுரப்பி ஆண்களுக்கு சிறுநீரை வெளியேற்றக்கூடிய சிறுநீர் பாதைக்கும் விந்துவை வெளியேற்றக்கூடிய இனப்பெருக்க பாதைக்கும் நடுவுல ஒரு இணைப்பா இருக்கு. இது என்னெல்லாம் வேலைகள் செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்புடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத அடிப்படையா பார்க்கலாம். ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்புல இதுதான் ஸ்க்ரோட்டம். இதுக்குள்ள இருக்கிறது டெஸ்டிஸ், விதைப்பை. இது சிறுநீர் பாய், யூரினரி பிளாடர். அதுல இருந்து இறங்கி வர இந்த பகுதி தான் சிறுநீர் வரக்கூடிய பாதை, யுரித்ரா. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் புரோஸ்டேட் சுரப்பி. அதற்கு மேல 2 பக்கமும் இருப்பது செமைனல் வெசைக்கிள். அதுக்கு கீழே இருப்பது பல்போ யுரித்ரல் சுரப்பி. இந்த பகுதியை இஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்குறி, பெனிஸ். இப்போ விதைப்பை பகுதியில உருவாகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்ற இந்த டியூப் வழியா மேல அப்படியே வந்து அதனோட
செமினல் வெசைக்கிள், பல்போ யூரித்ரல் சுரப்பி மற்றும் புரோஸ்டேட் சுரப்பியில சுரக்கக்கூடிய திரவங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செமன் அப்படின்ற விந்துவா யுரித்ரா வழியாக வெளியேறும். செமன் அப்படின்ற இந்த விந்துல 5% இருப்பது டெஸ்டிகல்ஸ் பகுதியில உருவாகிற விந்தணுக்களும், 20-30% இருப்பது புரோஸ்டேட் பகுதியில உருவாகக்கூடிய புரோஸ்டேட்டிக் திரவமும், செமைனல் வெசைக்கிள், பல்போ யூரித்ரல் கிளாண்ட் இதெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய திரவம், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் செமன் அப்படின்ற விந்துவாக வெளியில வருது. சிறுநீரை வெளியேற்றக்கூடிய பாதையும் விந்துவை வெளியேற்றக்கூடிய பாதையும் ஒன்றுதான், அதுதான் யுரித்ரா. அதை சுற்றி தான் இந்த புரோஸ்டேட் சுரப்பி அமைந்திருக்கு. புரோஸ்டேட் சுரப்பி என்னெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல ஒரு ஆணுடைய உடம்புல உருவாகக்கூடிய இந்த ஸ்பெர்ம் விந்தணுக்கள் பெண்ணுடைய உடல்ல உள்ள கருமுட்டை எக்ஸல்ல போய் மீட் பண்ணணும். அப்பதான் ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் நடக்கும். இப்படி உருவாகக்கூடிய இந்த ஸ்பெர்ம் பெண்ணுடைய உடல்ல செலுத்தப்படும் போது அதிகபட்சமா 5 நாட்கள் வரைக்கும் தான் உயிரோட ஆக்டிவா இருக்கும். அதன் பிறகு அந்த விந்தணுக்கள் அழிந்து விடும். அதுலயும் 5 நாள் வரைக்கும் எப்படி அந்த பெண்ணுடைய உடம்புல அது உயிரோட இருக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் இந்த புரோஸ்டேட் சுரப்பி, செமைனல் வெசைக்கிள், பல்போ யூரித்ரல் சுரப்பி இதுல இருந்து வரக்கூடிய இந்த திரவம் தான். புரோஸ்டேட் திரவத்துல நிறைய என்சைம்கள், ஹார்மோன்கள், பெண் உறுப்புல போன பிறகு அதற்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து வாய்ந்த பொருட்கள் இதெல்லாம் கலந்து இருக்கு. PSA, புரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு வகையான என்சைம் இருக்கு. இது சீரைன் புரோட்டியேஸ் அப்படின்ற வகையை சார்ந்த என்சைம். இந்த என்சைம் உடைய வேலை என்னன்னா, ஆண்குறியிலிருந்து விந்து வெளியே வந்த பிறகு அது கட்டி ஆயிடும், கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நடந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்கள் எல்லாம் அழிஞ்சு விடும். அது நடக்காம தடுக்கிறது தான். அதனால பெண் உறுப்புல போகக்கூடிய அந்த விந்துக்கள் தண்ணியா திரவமா இருக்கும். அதனால ஈஸியா நீந்தி உள்ள போக முடியும். இரண்டாவது, புரோஸ்டேட் சுரப்பி PAP, புரோஸ்டாட்டிக் ஆசிட் பாஸ்பேட்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை உருவாக்குது. இது ஒரு நாசிசெப்டிவ் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வலியை உணர்த்தக்கூடிய ஒரு வகையான என்சைம். இது இருக்கிறதுனால தான் ஆண்களுக்கு எப்போ விந்துவை வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வை அது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம விந்தணுக்கள் பெண் உடல்ல போய் அந்த எக் செல்ல சந்திக்கும் போது விந்தணுக்களுடைய உடல்ல சில மாற்றங்களை அது ஏற்படுத்துது. பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதன் மூலமாக தான் கருத்தரித்தல் அந்த இடத்துல நடக்குது. அடுத்து, புரோஸ்டேட் சுரப்பி ஃபைப்ரினோலைசின் மற்றும் புரோட்டியோலைட்டிக் என்சைம்களை உற்பத்தி செய்யுது. இந்த ஃபைப்ரினோலைசின் மற்றும் புரோட்டியோலைட்டிக் என்சைம்களுடைய வேலை, அதாவது விந்துவை கட்டியாகாம தண்ணீரா வச்சுக்கிறது. புரோஸ்டேட் சுரப்பி அமைலேஸ் அப்படின்ற என்சைமை உற்பத்தி செய்யுது. அமைலேஸ் உடைய வேலை என்னன்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சிம்பிள் சுகரா உடைக்கிறது. இந்த சிம்பிள் சுகர், இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகள் தான் 5 நாட்கள் வரைக்கும் விந்தணுவுக்கு தேவையான உணவையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்குது. புரோஸ்டேட் சுரப்பில அதிக அளவு ஜிங்க் இருக்கு. ஜிங்க் உயிரணுக்களுடைய டிஎன்ஏவில டேமேஜ் ஏற்படாம அதை நிலையா பாதுகாக்கிறதுக்கும் விந்துல பாக்டீரியா தொற்று ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கும் உதவுது. புரோஸ்டேட் ஸ்பெர்மைன் அப்படின்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்யுது. இது ஒரு வகையான ஹார்மோன். இதோட வேலை என்ன அப்படின்னா, விந்தணுக்களுடைய டிஎன்ஏவையும் ஜீன்களையும் ஸ்திரமா வச்சுக்கிறது. இது மட்டும் இல்லாம சிட்ரேட், சோடியம், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான பொருட்களும் புரோஸ்டேட் சுரப்பில கலந்திருக்கு. இது எல்லாத்துடைய வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த விந்தணுவை பெண்ணுடைய உடல்ல கொண்டு போய் செலுத்துறதும், அது கருமுட்டை செல்ல பாக்குற வரைக்கும் 5 நாள் வரைக்கும் அது ஆக்டிவா உயிரோட வச்சுக்கிறது தான். அது மட்டும் இல்லாம புரோஸ்டேட் மற்றும் செமைனல் வெசைக்கிள் இது உருவாக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே ஆல்கலைனா இருக்கும். ஏன்னா பெண்ணுடைய பிறப்புறுப்புல பாத்தீங்கன்னா அசிடிக் என்விரான்மெண்ட் இருக்கும். அதோட pH 3.5 இருந்து 4.5 அசிடிக் pH இருக்கும். இந்த சூழ்நிலையில உயிரணுக்கள்னால உள்ள போன பிறகு தாங்க முடியாது, அழிஞ்சு விடும். அதனால புரோஸ்டேட் உற்பத்தி செய்யக்கூடிய திரவத்துல ஆல்கலைன் pH இருக்கும். 7.2 இருந்து 8 வரைக்கும். இந்த ஆல்கலைன் pH அசிடிக் என்விரான்மெண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணிடும். புரோஸ்டேட் சுரப்பில உள்ள 5-ஆல்பா ரிடக்டேஸ் அப்படின்ற என்சைம் டெஸ்டோஸ்டிரோனை டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனா மாத்துது. இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் தான் புரோஸ்டேட்டுடைய வளர்ச்சிக்கும் ஆணுடைய உணர்ச்சிக்கும் ஆண் தன்மைக்கும் காரணமா இருக்கு.
உடலுறவின் போது புரோஸ்டேட் சுரப்பி தூண்டப்படும் போது அதிகபட்ச இன்பத்தை தரக்கூடிய ஜி ஸ்பாட்டாகவும் இருக்கு. புரோஸ்டாட்டிக் திரவத்துல பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இனப்பெருக்க உறுப்புகளையும் சிறுநீர் பாதையிலும் பாக்டீரியா தொற்று வருவதை இது தடுக்குது. புரோஸ்டேட் உடைய முன்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் உடலுறவின் போது சுருங்கி பம்பு போல செயல்பட்டு வேகமா விந்துவை வெளியேற்ற உதவுது. புரோஸ்டேட் சுரப்பியுடைய இன்னொரு முக்கியமான வேலை யூரின் வரக்கூடிய பாதையை கண்ட்ரோல் பண்றதுதான். இது யூரித்ரா அப்படின்ற இந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த குழாயை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால இந்த சுரப்பி இறுகியும் தளர்ந்தும் சிறுநீர் வரக்கூடிய அந்த பாதையை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம விந்து வெளியேறும் போது அதனோட இந்த சிறுநீர் கலக்கிறதையும் புரோஸ்டேட் தான் வந்து தவிர்க்குது. புரோஸ்டேட் சுரப்பி சிறுநீர் வரக்கூடிய பாதைக்கும் விந்து வரக்கூடிய பாதைக்கும் நடுவுல ஒரு மெக்கானிக்கல் ஸ்விட்ச் மாதிரி மாறி மாறி இயங்குது. இந்த சிறுநீர் பைக்கு கீழே உள்ள இந்த பகுதியில ரவுண்டா ரிங் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில் தசைகள் இருக்கு. இதனுடைய பேர் இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பிங்க்டர். இது ஒரு வால்வு மாதிரி செயல்படுது. இந்த வால்வ் புரோஸ்டேட் சுரப்பியுடைய தசைகளோட கனெக்ட் ஆகி இருக்கும். இப்போ சிறுநீர் பையில இருந்து யூரின் வெளியேறணும் அப்படின்னா அதை சுற்றியுள்ள இந்த புரோஸ்டேட் தசைகள் இலகும், ரிலாக்ஸ் ஆகும். அந்த சமயத்துல இந்த வால்வ் திறக்கும், அதன் வழியாக யூரித்ரால சிறுநீர் வெளியேறும். அதுவே விந்து வெளியேறணும் அப்படின்னா இந்த புரோஸ்டேட் சுரப்பில இருக்கக்கூடிய தசைகள் வேகமா கான்ட்ராக்ஷன் சுருங்கும். அந்த சமயத்துல இந்த இன்டர்னல் ஸ்பிங்க்டர் தசைகள் பிளாடருக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த தசைகள் வந்து மூடிக்கும். அதன் வழியா சிறுநீர் வெளியே வராது. சிறுநீர் வரலன்னா வெறும் விந்து மட்டும் தான் அந்த யூரித்ரா பாதை வழியாக வெளியேறும். சிறுநீர் விந்துவோட கலந்தா விந்தணுக்களை அழிச்சிடும். சோ அதனாலதான் இது தவிர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புரோஸ்டேட் சுரப்பி அந்த இடத்துல சரியா சுருங்கி மூடி அதனுடைய வேலைகளை செய்யலன்னா என்ன ஆகும் அப்படின்னா விந்து வெளியேறும் போது அது ஆண்குறி வழியா வெளியில வராம ரிவர்ஸ்ல சிறுநீர் பைக்குள்ள போயிடும். இத ரெட்ரோகிரேட் இஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நடக்கிறத புரோஸ்டேட் சுரப்பி தடுக்குது. இப்படி புரோஸ்டேட் அப்படின்ற சிறிய சுரப்பி ஆண்களுக்கு முக்கியமான இனப்பெருக்க உறுப்பாகவும் இந்த சிறுநீர் வரக்கூடிய பாதையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த 2-in-1 வேலையை செய்யுது. இந்த புரோஸ்டேட் சுரப்பில பாக்டீரியாவுடைய தொற்று, இன்ஃப்ளமேஷன், அழற்சின்னு சொல்லுவோம், மற்றும் புற்றுநோய் இதெல்லாமே வந்து ஏற்படுது. இதெல்லாம் என்ன அப்படின்றத மற்றொரு வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.